4ஆம் தேதி தான் தெரியும் என்ன நடக்குதுன்றது. சோ இது எதுவுமே எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, மன உளைச்சல் ஆகாத ஒரே கட்சி அண்ணன் கட்சி மட்டும்தான். இதான் நமக்கு தான் தெரியும், இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி. இதை பார்த்து இப்பயே அழுக ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இணையத்துல வந்து இருக்காங்க. தாவேகாவினர் வந்து இதை பார்த்தே இப்ப வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எதுக்கு அழுகணும்? கதறாங்களா, நம்ம தான் ஜெயிப்போம், தனியா வந்தோம், நிக்கிறோம், ஜெயிச்சோம், நான் ஆட்சியை பிடிக்க போறோம்னா பேசிட்டு இருந்தீங்களாடா? ஏன்டா இந்த எக்ஸிட் போல பாக்கும்போது இப்பவே எனக்கு இப்படி இருக்குது. 4ஆம் தேதி என்ன கதற 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது, அன்னைக்கு தானே தெரியும். நான் என்ன சொல்றேன், நான் இப்ப திரும்பி அதான் சொல்றேன், விஜய் ஒரு 30 சீட்டு ஜெயிச்சாலே அது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து ஒரு எச்சரிக்கை தான். நீங்க உங்களுடைய ஆட்சி இந்த லட்சணத்துல நடத்திருக்கீங்க, இத்தனை வருஷமா பாருங்க, புதுசா வந்து 2 வருஷத்துல ஒரு ஆள் வந்து 30 சீட்டு ஜெயிக்கிறாரு. அவர் 40 இவங்க சொல்ற மாதிரி 40 50 போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுனா, அப்போ ஒரு மாற்று சிந்தனை வந்துருச்சு. ஆமான்ற ஒருவேளை திமுக ஆட்சி அமைச்சு விஜய் எதிர்க்கட்சியா உட்கார்ந்தாருன்னா அப்ப அவர் சொன்னது உண்மையாடல, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் ஃபைட்ன்றது உண்மையாடல. அப்ப நடுவுல நீங்க யாரு? இந்த நாம் தமிழர் கட்சியோ மற்றவங்க யாருமே உண்மை கிடையாது. நீங்க வந்து இதுல வந்து பேசுறதுக்கே உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க சிரிக்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது. அதனால அந்த சிரிப்பா ஜெயிச்சாலே விஜய் ஒரே ஒரு தொகுதி, விஜய் நிக்கிற தொகுதியில ஜெயிச்சாலே அது ஒரு அவமானம் தான். இத்தனை வருஷமா நீ கட்டமைச்சு உன்னால 8% வாங்கி உன்னால ஜெயிக்க முடியாதப்ப நீ எல்லாம் கணக்குல லிஸ்ட்லயே கிடையாது, நீ எல்லாம் இந்த பக்கமே வரக்கூடாது, எட்டி பார்த்து ஓடி போயிடணும். இந்த ஊர்ல வச்சுட்டு அப்படியே போயிட்டு இந்த பக்கமே இவன் மட்டும் வேணாம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஓடி போயிடணும். நீ இந்த லிஸ்ட்லயே இடம் கிடையாது. அப்போ விஜய் அவர்கள் டபுள் டிஜிட்ல வாங்கிட்டாருனா, ஒரு 10க்கு மேல வாங்கிட்டாருனாலே ரெக்கார்ட் தான். 24 போயிட்டாருனா ஒண்ணும் இப்பவே ஆல்ரெடி அது செட் ஆயிடுச்சு. இவங்க கொடுக்கிற நரேட்டிவ்லயே பாத்தீங்கனா விஜய் அதுலயே நமக்கு ஒரு டவுட் வருது, ஒரே ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து வந்துட்டீங்களாடா அப்படினா. அப்ப ஒருத்தர் இல்ல நான் மாத்திரேன் பாரு அப்படி சொல்லி ஏடிஎம்கே கொஞ்சம் ஃபேவரா இன்னொருத்தன் அவன் தான் இந்த 98 120 டிவிகே வச்சுக்க ராஜா, நீ எங்கடா எல்லாரும் மாத்திட்டு இருக்கு. ஏடா நீங்க மாத்தி எழுதும்போது நான் மாத்தி எழுத கூடாதா?